ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. இது வேறையா? தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இங்க வந்து வந்து பேசின எல்லாருமே என்னோட என் மேல இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையா என்னைய புகழ்ந்ததுனாலயும், என்னை இது பண்ணதுனால எனக்கே ரொம்ப சங்கோஜமா இருக்கு. எனக்கு உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அத பெருசா தப்பா எடுத்துக்க கூடாது. சாரி. ஓகே. சரிங்க. அம் ம். என் அம்மா, அப்பாவுக்கு நன்றி. அ இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும், நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவருனால தான் எனக்கு இந்த ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோல வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும், அதில எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர, அ அ நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ. அதுக்கு என்ன ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் படத்துல நல்லா நடிக்கணும். இந்த மாரி மேடையில, பிரஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்க வந்து அ நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாரி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்துல எப்பவுமே பின்னாடி நின்னு வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்துல நின்னு வேலை பார்க்கும்போது, அந்த படத்த பத்தி எல்லாருமே பேசும்போது, நம்மள பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு நெறையா யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து யோசிச்சத தாண்டி ரொம்ப ஓவரா இருக்கு. இப்ப பார்த்தா இன்டர்நெட்ல நைட் ஃபுல்லா போட்டு செஞ்சுருவாய்ங்க போல இருக்கு. அந்த மாரி இருக்கு. ஸோ அதனால அ ஸோ இந்த படம் இங்க வந்து மவுண்ட் ஆகியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து, நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்க இருக்கீங்களோ வாங்க. அப்படியா? சரிங்க. அவங்க அவரு, சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்க சொல்லிருங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டூ கிவ் தெம் த ஹானர். தேங்க் யூ. எல்லாருமே ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருந்தீங்க. அண்ட் வந்து அ அ சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், தேங்க் யூ. ரொம்ப நன்றி. நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா, ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது. நம்ம படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த மாரி இது நம்ம படம் தானா? ஏன் இப்படி பண்றாங்க? அந்த மாரி இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ் ப்ரோ முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லும்போது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து நானே எழுதி, இயக்கி, நடிச்சு அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்த பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இத பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த படத்த பண்றதுக்கு எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்ன நீங்க இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ. அண்ட் அந்த படம் அ அது ஃபர்ஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யாரு கரெக்ட்டா தெரிஞ்சவங்களா இல்லையா எப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாரி பயந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ வந்து ஹி இஸ் சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவருக்கு ஹி அவர் டிசர்வ் பண்ற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நெனைக்கிறேன். நேத்து படம் பார்த்துட்டு, இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்ட பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேத்து பண்ணதுல அவர் பண்ணது. அந்த படத்த வந்து அ கிளைமாக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸ்ல கத்தி, தொண்ட தண்ணி கிழிய கத்தி ஒண்ணு பண்ணியிருக்காரு. எனக்கு கையெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்றது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ சோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார். இவரு வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னா, மிர்டாத்ன்றது ஒரு ஒரு பிலாசபருடைய பேரு. ஸோ அது ஒரு பிலாசபருடைய பேர தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு லைஃப்ல டீப்பான அர்த்தங்கள சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட் உள்ள ஒருத்தர். ஸோ அவரோட அ அவர் வந்து ஒரு ஜென்ஸிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி குடுக்கணும்ன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்னு எல்லாரும் இன்னைக்கு சொன்ன எல்லா பாராட்டும், எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது எந்தில்ல. தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன். சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னத நடிச்சதுனால தான் மட்டும் தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. தேங்க் யூ ஸோ மச். எனக்கு ஒரு கிரவுண்ட் குடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல என்னைய வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்துல வந்து எல்லாருமே டைரக்டர்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னா, செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆபிரகாம் சார் எங்க இருக்கீங்க? ஆமா சார். அவர் வந்து ஹி ஹிம்செல்ஃப் அ டைரக்டர். ஸோ அவரு வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணா கூட, அவரு வந்து அத டேபிள்ல வேற மாரி மாத்துனாரு. தேங்க் யூ சார்.
நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 3வது டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்று, எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ்ன்றாங்க, பேருமே சுரேஷ்ன்னு இருக்கு. அவர் யார், ஃபோட்டோ கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு. WWFலாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கரும் சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது. ஹீஸ் நைஸ் ஜென்டில்மேன், ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம்தான். இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றவனை நம்பி காசு கொடுப்பேனான்னு டவுட்டு தான். என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்திருந்தால் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி, என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ நடந்தது எதாவது கூட தப்பாயிடக்கூடாது, ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவராக பேசினா. இப்போ ரீசெண்டாக எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவே தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகுறேன். ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க, இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மா இல்லை. என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன், நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஸோ சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக. இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல், அதாவது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். 2 வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை, மூஞ்சில் யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை. ஒரே சண்டைக்காடு, எல்லாம் மாறி மாறி. ஏதாவது ஆர்ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா, மியூசிக் வந்தால் தானே போடுவார். உடனே மியூசிக்னா உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும்? அது அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அவர் டைரக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க, ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டுமா, எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லார் மனசுலையும் அவ்வளோ பெயின் இருக்குது. இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும். நீங்கள் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது, காண்டா இருக்குது. இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்கு எனக்கு தெரியுது. இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓவராக படுறாடே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்கலாம். அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. தேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து படத்தை கூட தலையில் கொட்டுறாங்க. இன்னொன்று, ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ரோலிங்லேயே 2.5 மணி நேரம் போயிடுது. இன்னொன்று, ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும். இப்போ பாருங்கள், எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்குது அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல், உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல், ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர். அண்ட் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க, நான்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி திருந்தலை, நான் சினிமா பார்த்து திருந்தின பையன். நிறையா சமூக உணர்வு, நிறையா விஷயங்கள், இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நிறையா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவர் தான் வந்து இதில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ். அவர் தான், அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம், ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம்.
கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எல்லாரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை, இது ரொம்ப ஓவராக இருக்குது. இது வந்து என்னோட படம் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட். இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு, மைக்கிள், நான் எல்லாரும் சேர்ந்து நடித்த படம். மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. அவர் எத்தனையோ படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமாக சாதிக்க போகிறாருன்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர். 2வது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு தெரியும். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான். அது நீங்கள் இல்லை, நான். ஸோ அதனால் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. இது அவர் படமும் கூட. அவர் அப்புறம் விஜே பப்பு, அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ. அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. ஸோ அந்த நான் இந்த 3 பேருடைய படம் தான் இது. அண்ட் எங்கள் படத்தில் வந்து ஒரு குட்டி நயன்தாரா, ஒரு குட்டி அதித்தி ராய் ஹைதாரி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த 2 ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட பெருமை, இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ். இப்போ நான் எப்படி நடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. இன்னொன்று இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு எனக்கும் தெரில. இன்னொன்று நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் நடிச்சிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், டேரக்டர் சொன்னது கேட்க தெரியும். நானும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர்கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும். நான் அதை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து அந்த போயிடுறேண்ணா. சார்லி சார், சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ். இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க, யார் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க, சரண்யா மேம் ஓ சூப்பர், அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டே. ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி. இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம நடுவில் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார், எல்லோரும் திரும்பி ஹீரோவை பாருங்கள் அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம், அது காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம், பட் ஸ்டில் சில விஷயம்லாம் ஹார்டாக ஹிட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நடந்ததை பார்த்தாலும், நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட, இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும், எது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில. இன்னொன்று எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது தெரில. இன்னொன்று எந்த கதை நல்ல கதை, எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னும் தெரியல. ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூப்பும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். நினச்சா ஒரு நைட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம், நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் இறுக்கமாக, இன்னும் ரொம்ப பயமாக, பதட்டத்தோடு இருக்கோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும். எந்த சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம். குழந்தை ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம், எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம், வயிறை கெடுக்காது. ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட். இந்த படமும் ஒரு சேஃபான படம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லங்கேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஏரியாலையும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு ஏதாவது கொடுத்து
எனக்கு திருப்பி சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசை, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் என்னைக்காவது ப்ரொடியூஸ்லாம் பண்ணி நான் அந்த மாதிரியான இதாக இருந்தால் நான் உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என் ஃபஸ்ட்டு படத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ என் மனசில் எப்போவுமே உங்களுக்கு அந்த நன்றி இருக்கும். அண்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் படம் பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம், ரொம்ப சிம்பிளான படம். இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம், ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம், நிறையா விஷயங்களுக்கு வெளியில் போடுறோம். ஆனால் இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி. ஒரு விஷயம் போட 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 சாயந்தரம் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறைஞ்சிடுது. இன்னொரு விஷயம் போட்டால் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறந்துடுது. இன்னொன்று அதுனா காப்பி ரைட்ஸுன்றாங்க. இன்னொன்று இந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது அவர்கிட்டயே போய் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக பண்ணுற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பண்ணி எங்களுக்கு உண்டான ஸ்பாட்டை நாங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார். என்னை அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜய்னா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, அவருக்கு என்ன பிடிக்குமா, இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு, எங்கள் படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் ஒரு சோல் ரீசன். அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரிலண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஓவ் யூ ஸோ மச். ஐ ஓவ் யூ மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஸோ இந்த படம் வந்து உங்கள் யாரையுமே ஏமாற்றாது. எல்லோரும் தயவு செஞ்சு போயிட்டு தேட்டரில் பாருங்கள். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தாலோ சாரி, அந்த மாதிரி படத்தில் நடக்காது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோடய கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லாரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வி நீட் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு. நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. They are like, oh, bun butter jam hit, they are laughing, everyone, like uncles, aunties, they all are laughing. And பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு. ஓகே, இஃப் தே ஆர் லாஃபிங், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு, எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் எஸ், கம்மிங் டு த மெயின் பாயிண்ட்,
To the cast and the crew, first of all, the director, Raghav sir. Um, he is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. ஒரு ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்கு, ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபிலிம். Also, I want to thank the producers, distributors, and our project manager Satish for having faith in me. ரொம்ப நன்றி. எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. I'm very glad to work with this team. ஏன்னா இந்த டீம் if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians are amazing. Editor, செம்மையாக எடிட்டிங் பண்ணீங்க நீங்கள். ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். Then obviously, yeah, John Abraham. So amazing work. And everyone, the choreographers, you are very good. Stunt master, amazing work. And coming to the cast, Charlie sir, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். லுக்கிங் like on screen itself, I was feeling so happy and so like comfortable. You are an amazing artist, seriously. I'm a huge fan of yours. Yeah, thank you. And Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார், நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. அண்ட் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட், ஹவ் கேன் ஐ even forget you. உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா, டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம், seriously. And then, as I was saying, Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. Pappu and Michael, you both were amazing. I loved acting with you. Adia, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. In the previous film also, I have admired her for that, and even in this film, after watching the movie, I have really loved her performance. Raju, outstanding. I have no words. என்ன எப்படி நோன்னு சொல்கிறீங்க? லெஜிட், யூ டிசர்வ் இட். செம்மையாக இருந்துச்சு. ஆஃப் ஸ்க்ரீனும் he made me laugh off screen. அந்த சீன் பண்ணிட்டு போது I am laughing. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. I am not able to act because of that. And on screen செம்மையாக பண்ணியிருக்காங்க. I think definitely you have a very bright future. I'm looking forward to work with you again. This whole team, amazing job. ADs were also very good. ADs, thank you so much for tolerating us, our tantrums and everything. ரொம்ப நன்றி. And thank you so much to the whole team, media, everyone. ரொம்ப நன்றி. Yeah, super. And உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் பப்பு? ஏன்னா அவர் நீங்கள் ரொம்ப நேரம் அவரை பற்றி பேசுங்க, இப்படி ஏன்ச்சாரு அப்படின்னு அப்படி மறுபடியும் உட்காந்துட்டார் அண்ணன். ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். பப்புவை பற்றி சொல்லணும்னா லைக் எந்திரிச்சிருங்க. அந்த அவர் அந்த ஸ்போர்ட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. ஸ்போர்ட்டிலே? ஆமா, சும்மாவே அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்னங்க பண்ணிட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது வந்து பண்ணிருக்காரு. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. சந்தோஷமானே பேரப்பேட்டேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில், பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே
எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குது, இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். Music is amazing and a big congrats to you. So Pappu, you also நம்ம நல்ல scenes பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு see all that. சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை, லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். I wish all of you all the best, and the hero and the heroines, all of you, lots and lots of success and lots of years of happiness and prosperity. Thank you so much. Thank you. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா நம்மகிட்டயே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம், நீங்களாம் ஏன் இப்போல்லாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி, நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே, அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி, ஓகே, தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க, நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே, எல்லா சூழ்நிலையும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனோ டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டா, லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி, பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்மா, அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார், ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு. அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள், டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்ச ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிடுவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ளே, நேற்று நான் படம் பார்க்கல, நான் எதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ளே ஒரு மியூசிக்னு ஒரு மீசை மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம், எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான்.
இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீமில் இருந்தீங்க, ரைட்டராக இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே ராஜுகிட்ட இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமாம், கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகாக, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாராவுக்கு பெரிய ஃபேன் சார், நான் சீன் பை சீனாக ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார். அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தரை நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேனா நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பி ஆண்டவா. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன். உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல, அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய ஆமாம் அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன், ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்தியிருப்பாங்க, அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் இருந்து உங்களை இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல, அப்படிங்க அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னடா, எனக்கு சொன்னியான்னு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுக்கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லைண்ணே அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசினேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. ஏய் நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்தது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே.
அந்த வீட்டுக்குள்ள வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லார்ட்டையுமே பேசி பேசி பார்க்க, இருங்க அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற இந்த எறும்பு கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அவ்வளோ கூடுறாங்களே என்ன, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமாம் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு ஆமாம் தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பன் பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பிக் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தம்பியை வச்சு அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போமே ஏன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்கிறது, ஆமாம், ஏன்னா இன்று இல்லை இன்னும் ஆரம்பித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து, ஆஹா நமக்கான ஒரு நடிகர் தம்பி நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி, இந்த பண்பட்டர் ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். This is a excellent moment. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டு வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது, இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது, இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன். அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் இந்த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார். சரி சார். ராகவ் வந்து உட்காந்து he started to narrate. நான் சொன்னேன், எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ், இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகும் சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படி கொஞ்சம் லைட்டர் வேணால் போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம்ப்ட் இது, பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜ்ரா காலேஜில் படித்தவர், அந்த மதுரை மண்ணினுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன்,
அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னேன். இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு, எல்லாமே ஃப்ரெஷர்ஸு. ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல், ஹேட்ஸ் ஆஃப். இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கணம் இருக்குது. அதில் ஒரு ஷாட்டில் ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான். அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா. பன் பட்டர் ஜாம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பற்றி சார். 2 பேரும் லவ் பண்ணுறானுங்க சார், அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார், அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். அதல்ல. அதால் இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்னை இதுக்குள்ளே அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன், இதுக்கு வேற யாருமே ஆப்டா இல்லை சார், உங்களுடைய ப்ரெசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒய் ஐ எம் டெல்லிங் சார், ஒரு சினிமா எடுக்கிறோம், அது நல்லா ஓடுது, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லாம் வருது, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க, எல்லா மொழியிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பன் பட்டர் ஜாம். அது எல்லாமே சந்தோஷமான விஷயம், எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம். அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு அம்சம் அதில் இருக்கணும். அந்த அம்சம் இருந்தால் தென் ஆக்டர் கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும். எனக்கு இந்த ஃபிலிம்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது சார், நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம், ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சார், இருக்கேன் சார், ஓ சார் தட்ஸ் அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங், அடுத்து என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்ட் ஆக போகிறாரு, ஏதோ ஒரு இதுக்கு வேற இதுக்கு ரெடி ஆகிறாரு. ஆக்ஷன் உடனே நீங்கள் யூ கான் see the ரியல் ராஜு ஹியர். அங்கே அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும். இது ரீசெண்ட் டைமில் நான் எந்த ஒரு ஃபில்ம்லையும் பார்க்காத ஒன்று. என்னுடைய கோஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, தே கேவ் த கம்ஃபர்ட், தே கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அ ஃபில்ம். இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார். அவர் ஃபைட் பண்ணுறாரு, சாங் பண்ணுறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம், அதே போல சொல்லுவோமா, தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்த கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ சார் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு அவர் புறப்பட்டு வெளியே போவார். எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆகா ஆகா ஆகா, இந்த பதட்டம் இருக்குல்ல, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும். ஏன் கதையிலிருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. ஏன் படத்துடைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லாததுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது.
படத்துடைய கேமராமேன், அதாவது பாபு சார் சொன்னார் எனக்கு அதிகமாக பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்கை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனால் அவருடைய ஒர்க்கு பேசும் பாருங்க, நாங்கள் எல்லாரும் பேசுனதை விட அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக பேசும். நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபி. மத்தியானம் 12:30 மணி வெயிலில், நல்ல மணல் வெளியில், ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆதியாவை காட்டியிருப்பாங்க சீனில். அது இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர். அவ்வளோ ஒரு சின்ன எப்படின்னா கூட அவுட் ஃபோக்கஸ் வந்துடும். அவ்வளோ வேதனைக்கு இடையில பிடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. என்டலி, அதாவது இட்ஸ் அ ரியல் டிலைட் டு த ஆடியன்ஸ். ஜான் சார்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் எடிட்டர், ரொம்ப நல்ல விஷயம் சார். எடிட்டர்னு ஒருத்தர் சினிமாவில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சினிமா உருவாகிற இடமே ரெண்டு டேபிள் தான். ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள், இன்னொன்று எடிட்டருடைய டேபிள். சார் நீங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், முதல்ல ராகவ் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, புரிஞ்சிச்சா சார்? ஆமாம், கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது. அதுக்குள்ளே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணதுக்கு பிறகு தான் ஆஹா ஆஹா அப்படி. நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன், பன் பட்டர் ஜாம். ஒரு சின்ன மனசுக்குள்ளே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா, எகைன் வி கேன் ரிப்பீட் த ஃபில்ம். திருப்பி திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பன் பட்டர் ஜாம். இந்த படத்தில் மைக்கேல் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பப்பு பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள். ஒரு கேமியோ ரோலில் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம விதார்த். சொல்லக்கூடாதா? பேரே தப்பாக சொல்லிட்டேன்ல. இப்போ எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ராகவே சொல்லக்கூடாதா? அவர் தாங்க டைரக்டரு. சரி, கொஞ்சம் விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேங்க, அது நீங்களே புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார். அப்புறம் படம் நல்லா இருக்கு, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்னன்னா, 2 கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐயா, அதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல சார்? அதானே யூஸ்வலாக நம்ம ஃபில்மில் வந்து ஒரு கிளாமர் டாலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அ டார்லிங் ஆஃப் தமிழ் மாஸ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், யூ டிட் அ குட் ஜாப். ஆதியா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், கிரேட் டு ஒர்க் வித் யூ பீப்புள். உங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. சார், ராஜு சார் கூட நடிக்கும் பொழுது நேற்று ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார், அது ராஜுவுக்கு கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு படம் பார்த்தவர் என்கிட்ட படம் முடிச்சுட்டு என்கிட்ட பேசினார். எதுக்காக அந்த ராஜுங்கிற ஒரு நடிகர் எப்படி ஜெல்லாக முடியுது அப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தரை சக்ஸஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆஃப்டர் லாங் டைம் ராஜுகிட்ட நான் அதை பார்க்குறேன். plenty of talents without ego, ready to receive at any time with any creator, because Raju himself is a creator. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம். இந்த படத்தில் டைலாக்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? டைலாக் சொல்லியோ, நீ உனக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லை, சொல்லாதே வீட்டுக்கு போன அர்ஜென்ட்டாக வேலை இருக்கா சார்? சார், ஒன்னொன்னா சொல்லி 30 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார். அவர் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டாரு சார். அப்படியா? ஆமாம் சார். சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லலாம் சார், சொல்லுங்க சார். சரி சரி சரி. ஒரு 2 ஜெனரேஷனுக்கு கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம்லப்பா, அது சொல்லலாம்லப்பா. ஓகே. ஒருத்தர் லவ் பண்ணா, லவ் பிரிஞ்சிருது, பிரேக்கப் ஆகிடுது, அவன் கூட போனான், இது பண்ணா, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இந்த ஃபில்ம் மாதிரியே போகும். இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. அம்மா
அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட. அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்ற, அவன் என் ஃப்ரெண்டுமா. சார் ஸோ நேத்து பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்ல, இப்ப பாக்குறதா ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்தில் எப்படி? குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமா? சார் ஆக சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க சார். ஆக, அதை பாரு. அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்டர் ஜாம். அவசியம் ஜூலை 18 பாருங்க. எப்படி? தேங்க்யூ சார். கிளைமேக்ஸ் மட்டும்தான் சார் சொல்லுது.